18th of July, Nifty expiry Thursday. ஸோ அகெயின் எப்பயும் போல மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஐ மீன் லாஸ் வந்து லிமிட் பண்ணாம ரெக்கவர் ஆயிரும் ஓப்பலே வச்சிருந்ததுல ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 8,000 9,000 கிட்ட லாஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல அதே பிரச்சனை தான், ரெக்கவர் பண்ணேன் ரிவென்ஸ் ட்ரேடிங்ல போய் ரொம்ப க்ளோஸா ஸ்டாண்டல் போட்டு அப்புறம் அங்கே ஒரு 10,000 லாஸ். ஸோ அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ப்ளஸ் பயங்கரமான வாலட்டைல் டே கூட, ஸோ மேனேஜ் பண்ண முடியல. ஸோ 3% கேபிட்டல் டவுன்ல. பட் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட் எடுத்துருந்தேன். அது நல்ல ப்ராஃபிட், காலையில எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ 2,900 இஸ் அபவுட் 1.27%. ஸோ திஸ் இஸ் குட். பட் அந்த நிஃப்டி வந்து ஒன் ஆஃப் த worst trades. ஸோ ஐ கோ ஓவர் வாட் ஹேப்பன். ஸோ யா, காலையில வந்துட்டு நான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ திங்க் தட் மேட் டீசென்ட் ப்ராஃபிட். பார்த்தீங்கன்னா 2,900 rupees, which is good 1.22%. If I look at the result rate, yeah, this is really good day for one day வந்து நல்ல ப்ராஃபிட், 2 days. And then you see this is the worst trade. Yeah, for 17,000. ஃபிளாட் ட்ரேட் எடுக்கலைங்கன்னா நான் இன்னொரு அக்கௌண்ட்ல ட்ரேட் எடுக்கலைங்கன்னா அங்கே பிளட்ஜ் பண்ணணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கினது. ஸோ அதனால அதில் மார்ஜின் இருக்கு, அது இப்போதைக்கு பே பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டுடே, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பன் டவுன், அப்புறம் மேலே போச்சு, அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஐ திங்க் திஸ் 100 points, right? Yeah, 140 points up, 140 points down, again up. We broke this, again up, like so. It's been volatile day. ஸோ நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இங்கே மேலே போயிட்டு என்டர்ட் அரவுண்ட் சின்ன குவான்டிட்டி தான் என்டர், 920 930 கிட்ட தான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ சோல்ட் திஸ் அண்ட் 600 கால் செல் பண்ணியிருந்தேன். இங்கே கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஒரு சின்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டேன். இங்கே ஒரு பெரிய ரெக்கவர் ஆயிரம்னு வச்சிருந்ததுல திஸ் லாஸ் ஹிட். ஸோ ஆரம்பத்திலே ஒரு 8,000 கிட்ட லாஸ்ட்ல வந்துருச்சு. I'm not sure if I will have the data here. I don't. ஓகே, ஸோ யா, அதுலேயே வந்துட்டு ஒரு 8,000 லாஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் க்ளோஸாக போய் ரெக்கவர் பண்ணும் அப்படிங்கிற தாட்டில் வந்துட்டு ஐ வென்ட் க்ளோசர் 22,600 ஸ்டாடல் போடுங்க. அது இங்கே கால் சைடு அடிச்சிச்சு. ஸோ அகெயின் வென்ட் டு 30,000 லாஸ் கிட்ட போயிட்டு நான் 400 குவான்டிட்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ if you see the most of the loss பார்த்தீங்கன்னா should be in those 3 தான். I think it should be, yeah, இது பார்த்தீங்கன்னா 23,600. ஸோ அதில் தான் பெரிய லாஸ் ஸ்டாடல் போட்டால 400 quantity. I think it's been crazy. If you look at this, it should be here. Yeah, so we see here this is spot at it was above 40, and yeah, 300 quantities 40 போட்டோம்னா it's about crazy இல்ல. 40 into 300 is about 12,000. இங்கே தேவையில்லாத லாஸ். ஸோ அது லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸோ சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா நான் புட் மட்டும் செல் பண்ணிட்டே இருந்தேன். புட் செல் பண்ணி வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் சம்திங் 30,000 லாஸ்ட்ல இருந்துச்சு. இந்த புட் செல் பண்ணி வந்துட்டே இருந்தனால ரெடியூஸ் டு அரௌண்ட் 12,000 வருஷம் போச்சு. நீங்கள் 12,000 14,000 ரேஞ்ச் போச்சு. அதுக்கப்புறம் நான் கால் சைடு செல் பண்ணி புட் சைடு பண்ண 2 சைடு ஸ்டாப் லாஸ் அடிச்சு. அதுக்கப்புறம் நான் என்டர் பண்ணல. ஸோ அதனால தான் வந்துட்டு 17,000ல எண்ட் ஆயிருக்கு. அகெயின் பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லைக் டைட் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும், இல்லை வந்து எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படிங்கிற தாட் இருக்கக்கூடாது. லைக் when this was coming here, இந்த ஃபார்ம் ஆகுது தாண்டினோடனே you should have exited this and you should have pushed it down. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் ஒன்னால பண்ண முடியல. லாஸ் வந்துட்டே ரெக்கவர் ஆயிரும் வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய தப்பு. அந்த பாயிண்ட் வந்துருச்சுன்னா டக்குனு டு டேக் இட். 14க்கு செல் பண்ணியிருக்கேன், 18-19 வந்து ஐம் கோயிங் டு டேக் இட் அவே அப்படின்னா 18-19 வர்ற வரைக்கும் யூ ஷுட் வெயிட். 18-19 வந்துருச்சுன்னா யூ ஷுட் டேக் அவே. ஆஃப்டர் லுக்கிங் டு லெவல் பிரேக் ஆகுது அப்படின்னு பாக்குறோம்னா யூ ஷுட் எக்ஸிட். இல்ல ரெக்கவர் ஆகும் வச்சுட்டே இருந்தா அந்த எக்ஸிட்டும் அந்த எக்ஸிட் அந்த பாயிண்ட் தாண்டி போகுதுன்னா இட் கேட்ஸ் இன்டு ஹியூஜ் லாஸ். அப்புறம் வந்து லாஸ்ட்ல இருந்து நம்ம வர்றப்போ வி டேக் மோர் ரிஸ்க். ஆல்ரெடி 8,000 லாஸ் பண்ணோம்னா என்ன பண்றோம், ஸ்ட்ராடல் போடும், விச் இஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ட்ரேட். ஸோ அப்புறம் சைட்வேஸா இருந்தால் மட்டும் தான் வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். அப்புறம் திரும்பி இங்க இந்த இது பிச்சுட்டு போகவும் கால் சைட் பயங்கரமான லாஸ் வந்து வென்ட் பியூர் லாஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. இட்ஸ் லைக் ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஸோ ப்ராப்பரா
கரெக்டா அந்த பொசிஷன் இந்த இடத்து வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு இருக்க முடியல அப்படின்னா சிஸ்டம்ல ஸ்டாப் லாஸ் வச்சே இருக்கணும். 5 ரூபா 6 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சு இருக்கணும் ரெடி. அதை அடிச்சிருச்சுன்னா பரவாயில்ல, அந்த சின்ன லாஸ் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த பொசிஷன் கீழே தரலாம் இல்ல மேலே தரலாம், ரிஸ்க் வெளியே எடுத்துடலாம். அப்படிதான் பண்ணும், இல்லாட்டி இப்படிதான் ஆகும். இட்ஸ் ஆல் சேம் சைக்கிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு என்டர் பண்ணுவேன் ட்ரேடு, சுருவி கோய் அகேன்ஸ்ட் அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணும் அந்த அமௌண்ட்ல சின்ன லாஸ் இருக்கும்போதே. இல்ல விட்டு ரெக்கவர் ஆயிரும்னா அது ரெக்கவர் ஆகாது, பயங்கரமான ஒரு ஃபால் இருக்கும், டீஸ் இருக்கும், பயங்கரமா ஸ்பைக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் பண்ணுவோம், அது ஃபர்ஸ்ட் பாசிபிள் எக்ஸிட் பண்ணுவோம் ஒன்று. சப்போஸ் அதுக்கு கீழே இன்னும் போனாலுமே பெரிய லாஸ் வந்துருச்சு, இப்போ பெரிய லாஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரெக்கவரிங் மோட்ல போயிடும். இப்போ 8,000 லாஸ் 9,000 லாஸ் ஸ்டார்டிங்ல வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னாலே 8,000 வேணும், ப்ளஸ் அதுக்கு மேலே 14,000. அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த மணி க்ளோஸ் ஆகும். இப்போ இன்னொரு பெரிய ஸ்பைக் போச்சுன்னா 20,000 30,000 போயிடும். ஸோ அதுதான் பண்ணக்கூடாது. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் வந்துச்சுன்னா டேவே க்ளோஸ் பண்ணிடணும், இல்லாட்டி ரொம்ப ஃபார் அவுட் ஆஃப் த மணி போயிடணும். பட் வி வில் நாட் டூ தட். அதனால தான் சிஸ்டம்ல வைக்கிறது தான் பெஸ்ட். ஸோ இப்போ காலையில ஸ்டாப் லாஸ் எப்போ அடிச்சிருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் இட் ஷுட் பி 11 போல தான் நான் பார்த்துருவோம். எதுல பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ திங்க் இட் ஷுட் பி let me see which was the, I think இதுதான் இங்க 11க்கு I think 24,600. sold 24,600. no, sold 24,600 வந்து sold for 23, sold for 23, 22, 10, 1042, 1047, 1040, 1044 has sold. Just இந்த ரேட் just sell பண்ணிருக்கேன் 1044, right? I sold 1042 for 23 rupees. Sold it for this range. Okay, அந்த sell பண்ணிருக்கேன், which is about 23, 22. I sold for 1043, 1045. Exited at 1059 at 45. So என்னாச்சுன்னா it went here. கரெக்டா it's 400 quantities. கரெக்டா. So if it goes 4 points, 5 points, it's 2,000 rupees loss. So it went here, right? It went for the 28. Wait, it is spiked to here. It spiked to 38. It consolidated here for 30. I should have exited at least 30. And if you exited for 30, 31, look at this. Let me give you this as well. So look at this. It's what is the candle that I entered in the lowest point, right? 1043. This point, 1043. And this fall happened, 48 to be consolidated. 57, 8 another fall. The same thing. Either I've exited at this point. I should have exited around this range, which is around 36. I should have saved 5 rupees, right? I noticed 5 rupees. I should have saved 5 rupees at 375. I would have saved 1,800. Not 5 rupees. I should have saved 10 rupees. 35 exit and then I would have saved 3,500. So last and 32, 9 rupees. So it would have been only 3,000. Now I've lost about 20 rupees. 20 rupees into 375 bottom line. Suppose 7,500 shaft again. Lose 9 தான் வந்திருக்கேன். 9 மட்டும் தான் லூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா it should be only 6,300 and I'll be able to recover. அதுதான். அப்புறம் க்ளோஸா வந்து இங்க ஒரு பெரிய லாஸ், 24,600 straddle. See here I bought it for 102. This is 63. This is பெரிய லாஸ். இது ரெண்டு தான் பெரிய பிரச்சனை. அகைன் அதுதான் திருப்பி போகும். அப்புறம் வந்து இன்னொரு இது
So it was a bad day. If you look at this, yeah, this is 3% loss on capital of 540. அந்த இதில் பண்ணல, ஸோ இதான் 3.55%. This is for month they turn negative, like gross profit, but net is negative. This also everything has turned negative, like the Nifty மட்டும்தான் குட்டா இருக்கு. Everything has become bad because every loss percentage greater than profit percent. So loss எல்லாம் பெருசா இருக்கு. Result trade வந்து Infosys result I have taken trade, which is this. So the max profit வந்து 10,100. Max profit loss வந்து 53. 8% downside, 7% on upside. 1.58 lakhs தான் யூஸ் பண்ணிருக்கேன். 75% profit and 5 is the risk reward. And yeah, so this is what it is, but the result has been really good. So my KDR is up by 8%. So I think I have to manage this, manage பண்ணணும்னு நினைக்கிறேன். So like tomorrow 5% up. அப்படியே it's going to use 7,000 loss. Let's say IV falls by from 8 points. Then it's going to be 5,010 points. So Chapuda, it should be, it's not going to be much, right? It's going to be only 5,000 last தான் இருக்க போகுது. 20 points last வராது. Almost going to be 2,000 last. So I have to add more positions அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கால் சைடு வந்து 9.28 பண்ணிருக்கேன். புட் சைடு வெறும் 4.3 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ திஸ் வில் கிவ் அப், 3 பாயிண்ட் தான் கிவ் அப், பட் திஸ் கெயின் வில் பி ஹியூஜ். ஸோ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த மேன். நாளைக்கு திங்ஸ் சென்செக்ஸ்னா ஃபுல் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் லெட்ஸ் பி ஹே வயர். ஸோ மேபி சின்ன குவான்டிட்டி எடுத்து கொஞ்சம் ட்ரேட் ரொம்ப கம்மியான சைஸ்ல பண்ணலான்னு இருக்கேன். இல்ல இதுவே வந்து ரொம்ப மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் மார்ஜினுமே வந்து இன்ஃபோசிஸ் ட்ரேடுக்கே யூஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து இட்ஸ் அபவுட் ஒன்லி கொஞ்ச நாள் தான் இன்னும் இருக்கு ஃபார் திஸ் கெட்டிங் திஸ் எக்ஸ்பைரிக்கும். ஏன்னா டேஸ் 18, ஸோ நெக்ஸ்ட் 25 வந்து எக்ஸ்பைரி. ஸோ 7 days தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள மேனேஜ் பண்ணி பொசிஷன் எக்ஸிட் பண்ணணும். யா, ஐ வில் கீப் திஸ் போஸ்டட். ஓகே, தேங்க்யூ.